வந்திருக்காங்க. சீக்கிரம் வாமா. நீங்க சொன்ன மாதிரி நான் குளத்துல குளிச்சு நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் ஒரு சுத்திட்டு வந்தோடனே எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்களால எனக்கு வாழ்க்கை கட்டிச்சு ஆத்தா. உங்களால எனக்கு பேச்சு வந்துருச்சு ஆத்தா. சொன்னதா பேச்சு வந்துருச்சுல்ல ஆத்தா. சொன்னதா பேச்சு வந்துருச்சு ஆத்தா. ஆத்தா, என் பொண்ணு வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் தட்டி தட்டி போகுது. ஆத்தாவை நம்பித்தான் வந்திருக்கேன். நீதான் வழிகாட்டணும் தாயி. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்துரும். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை கோயில்ல விளக்கேத்தி வச்சுட்டு வா. காணிக்கையை பலமா வச்சுட்டு போமா. சரிங்க. இது வரைக்கும் பிறந்த குழந்தை எதுவும் தங்கல. இப்ப நான் மாசமா இருக்கேன். இதாவது இது நிச்சயமா நிலைக்கும். சுகத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கும். உன் சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ண. குழந்தை விஷயம் கை நிறைய காணிக்கையை சந்தோஷமா வச்சுட்டு போமா. ஆத்தா ஆத்தா, என் குழந்தைக்கு ஜன்னி வந்து கை காலெல்லாம் இழுத்துருச்சு ஆத்தா. நீதான் என் வீட்டுக்கு வந்து தீபதி வைக்கணும் ஆத்தா. ஆத்தா, என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. குழந்தைக்கு நிபதி போட சொல்லுங்கய்யா. என் குழந்தைய காப்பாத்தி சொல்லுங்கய்யா. உன்னைத்தான் நம்பி இருக்கேன் ஆத்தா. என்ன கை விட்டுடாத ஆத்தா. வா ஆத்தா. ஆத்தா வா ஆத்தா. என் குழந்தைய காப்பாத்தி கூடாத்தா. ஐயோ, ஆத்தால பாத்து விடுங்களே. என் குழந்தைய காப்பாத்தி போயிரு. அருள் வாக்கு முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. வேலி கட்டி இருக்கிற வெள்ளாடு கூட சுதந்திரமா தெரியுது. எனக்கு அந்த சுதந்திரம் கூட கிடையாது. ஆத்தாவா ஆத்தா. ஆத்தாவை நான் பார்த்ததே இல்ல. ஆத்தாவுக்கு மேல 60 வயசு கிழவி கால்ல மஞ்சள் தண்ணி ஊத்தி கால் மண்ணு போய் திருநீரை வச்சுக்காங்க. என்ன இதெல்லாம்? என் கூட பிறந்த அண்ணன் கூட கால விழுந்து அப்பெல்லாம் என் மனசு எப்படி பதறது தெரியுமா? நான் குறி சொல்றேன், அது பலிக்குது. அதுக்காக என்ன தெய்வமாவே ஆக்கிட்டா எப்படி? ஒரு சாதாரண பொண்ணா மத்தவங்களுக்கு மத்தியில் நடக்க விட மாட்டீங்களா? நீ குறி சொல்றதுல இப்ப 10க்கு 10 பலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த கிராமத்து ஜனங்க நம்புறாங்க. அவங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணன் வியாபாரி தான். சோறும் சொகுசான வாழ்க்கையும் தான் சொர்க்கம்னு அவர் நினைக்கிறார். இந்த 15 வருஷமா நீ எந்த நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதையே தான் நானும் அனுபவிக்கிறேன். வா.
உனக்கு இந்நேரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்திருப்பாங்க. உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். சரி விடுடி, உனக்குன்னு ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான். பாபா, போன மாசம் காணிக்க பலமா வந்துச்சா? உத்தமபாளையம் கவுண்டரோட மாந்தோப்பு இருக்குல்ல, அந்த 40 ஏக்கரையே உன் பேரு பத்திரம் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஆசாரிட்ட சொல்லி 8 கல்லு பேசரி வைரத்துல செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் உனக்குதான். இப்ப நீ அழகாதான் இருக்க, இன்னும் வைர முகுத்தி போட்டா எடுப்பா இருக்குமேனு தான். டேய், என்ன பதில் பேசாம போற? தினமும் கேட்கிற வாய்ப்பாடு தானே. 40 ஏக்கரா உன் பேர்ல வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வேற செய்ய சொல்லியிருக்கேன். இப்படி எடி நின்னா அப்படி கிட்ட வாயண்டி வாடி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாந்தோப்பு வாங்கியிருக்கேன், வைர மூக்குத்தி வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே, அதுக்கு பதிலா ஹம்சவேணிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்னு சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஹம்சவேணிக்கு கல்யாணமா? கட்டிக்கிறவன் கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தினவன் கை கட்டி சேவகம் பண்ணணும்ன்றிய? விவரம் புரிஞ்சு ஏண்டி புத்தி இல்லாம பேசுற? அவ சின்ன பொண்ணு, கன்னி பொண்ண கரையேத்துனாதாங்க நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அடி போடி பைத்தியக்காரி, கறக்கிற வரைக்கும் கறக்கணுங்கிறது நாம செஞ்ச புண்ணியம். காலமெல்லாம் கன்னியாவே இருக்கணுங்கிறது அவ தலையெழுத்து. பள்ளத்தார பள்ளத்தார, என்னடா என்ன இந்த நேரத்துல? வா வா. என்ன சமாச்சாரம் சொல்லு. அதை ஏன் கேக்குறீங்க? என் 2வது சம்சாரம் பிரசவ வேதனையில் துடிக்குது. ஆத்தா வந்து ஈபூதி வச்சா நல்லா இருக்கும். அடடே, பாண்டு குமாரபாளையம் போயிட்டா, வண்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லையடா. அதனால என்ன என் வண்டியில கூப்பிட்டு போறேன்? ஆ? உங்க வண்டியை பூட்டி நான் கூப்பிட்டு போறேன். நானே பார்த்தேன். சரி சரி, போய் வண்டி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. வரேங்க. என்ன காதுல விழுந்துச்சு இல்ல? ஆத்தாள கூட்டிட்டு போய் துண்ணூறு போட்டுட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்து சேருங்க. வாங்க வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இதான் நம்ம பண்ண ஊருக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் தெரியாது. எங்க? எது எங்க? யார் என் பொண்டாட்டியா? சும்மா இதா இருக்கல என் பொண்டாட்டி. பாவி, முதல்ல எங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. பாவின்னு சொல்லாத, பரமாத்மான்னு சொல்லு. எல்லாரும் அம்மனை தொட முடியுமான்னு சொன்னாங்க, ஆனா தொடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப எங்களை வீட்டுல கொண்டு போய் விட போறியா, இல்ல சத்தம் போட்டு ஊட கூட்டிட்டுமா? கூட்ட கொஞ்சம் உன் புண்ணியத்துல ஊரு சுத்தமாகட்டும். எல்லாம் எலெக்ஷன்ல சொன்னாங்க, விலையதான் கூட்டினாங்க. அம்மனை தொட்டா கண்ணை குத்திருமாமே. கண்ணை குத்துனா என்ன? கண்ணா முக்கியம். ஆத்தா தொட்டா கண்ணு வந்துட போகுது. நான் சொல்றதுக்கு ஒத்துக்க, கொண்டு போய் விட்டுறேன். யாராவது ஓடிவாங்க, எங்களை காப்பாத்துங்க. இது நம்ம இடம், நான் தான் காப்பாத்துறேன், நான் தான் கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் காப்பாத்துறேன். நீ வாங்க மடியில உட்கார். வரியா இல்லையா? முதலாளி, ஏ மாப்பிள, நீ இங்கேயா இருக்க? போய் சாராயம் குடிச்சிட்டு அந்த ஓரமா குப்புற வச்சு படுத்துக்க போ. அவன் சும்மா வெளியே சொல்ல மாட்டான். நான் சொல்லல, போயிட்டான் பாரு. முதலாளி வேண்டாம், விட்டுருங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல, நமக்குள்ள பிரச்சனை. வேண்டாம், விட்டுடுங்க. ஏய், என்ன அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பாத்துக்கிட்டு இருக்கீங்க? 2 சாத்துங்கடா. என்கிட்ட கூலி வாங்குற அனாத பயணி எனக்கா புத்திமதி சொல்ற? முதலாளி, நான் என்ன சொல்றேன்? முதலாளி, நான் பேர் தெரியாத அனாத பணத்துக்கு முன்னாடி எனாம ஆடுற பய உனக்கு கோவம் வருதா? முதலாளி, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் ஆத்தாவை காப்பாத்தலாம். நிறுத்தியா? எதுக்கா இப்படி சித்திரவதை செய்யற? இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே, மனுஷனா மிருகமா நீ? இந்த பார்,
இது பாருங்க, இது எனக்கும் என் முதலாளிக்கும் உள்ள விஷயம். நாங்க தீர்த்துக்கிறோம். பாய திறந்து ஆத்தான் கூப்பிட வக்கில்லாத குடிகார பய இந்த ஆத்தாவை பத்தி பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நீங்க புறப்படுங்க. ஒரு நிமிஷம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா வல்லத்தார் மட்டும் இல்ல, இந்த ஊரை சேர்ந்து என் முதலாளியை வெட்டி போட்டுரும். அவரை நம்பி இருக்கிற 2 பொண்டாட்டிங்க, 4 குழந்தைங்க, கூட வேலை செய்யற 45 குடும்பமும் தெருவுக்கு வந்துடும். நீங்க பெரிய மனசு பண்ணி வெளியே சொல்லாம இருந்தா அவர் திருந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். மாப்பிள, என்ன மன்னிச்சிரு மாப்பிள. குடும்பம்னு ஒண்ணு இருந்ததையே நான் மறந்துச்சு மாப்பிள. எல்லா பொம்பளைங்களையும் ஒரே மாதிரி நினைச்சேன் பாரு. நான் மனுஷன் இல்லை. பணங்கிட்டு போயிருந்த எனக்காக மன்னிப்பு கேட்டு என் மானத்தை காப்பாத்தின பாரு, நீதான் மனுஷன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருமா. முதலாளி, நீங்க போங்க, நான் உங்களை விட்டுட்டு வரேன். போங்க. தம்பித்தர, எங்க வீட்டுக்காரருக்கு என்ன நடந்தது, எப்படி வந்தோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, என்ன கொண்டு வந்தோன்னு தான் பாப்பாரு. அதனால வீர என் காணிக்கையா கொடுத்ததா சொல்லி இத நீயே அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன விபூதி போட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம்? என்னடா நீ வந்திருக்க, வேற வரல? அவருக்கு வேலை இருக்கு, என்ன விட்டுட்டு வர சொன்னார். அப்படின்னா அவ்வளவுதானா? வேற ஒண்ணும் கொடுக்கலையா?